நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பிரதியிடல் முறையும் நீக்கல் முறையும் பார்த்துருக்கோம். அடுத்து குறுக்கு பெருக்கல் முறையில் தீர்வு காணுதல் சொல்லியிருக்காங்க. நம்ம XY மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். குறுக்கு பெருக்கல் முறைக்கு ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. XYக்கு உங்களுக்கு நீக்கல் முறை ஈஸியாக இருக்கா இல்லை பிரதியிடல் முறை ஈஸியாக இருக்கான்னு பார்த்து அதில் ஏதாவது ஒரு இதில் நல்லா தெளிவாக செஞ்சு பார்த்து பழகிக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டு 3.52 பாருங்கள். 3x மைனஸ் 4y ஈக்குவல் டு 10. இது முதல் சமன்பாடு. அடுத்து 4x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 5. இது ரெண்டாவது சமன்பாடு. நம்ம நீக்கல் முறை பயன்படுத்தி செய்வோம். ஃபஸ்ட்டு இதில் எக்ஸை கேன்சல் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு சமன்பாடு ஃபுல்லாக 4ஆல் பெருக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாடு ஃபுல்லாக 3ஆல் பெருக்கணும். அப்போனா தான் எதையாவது ஒன்று கேன்சல் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக 4ஆல் பெருக்கணும்னா 3 12x மைனஸ் 4 16y ஈக்குவல் டு 40. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது சமன்பாடு ஃபுல்லாக 3ஆல் பெருக்கணும். 4 12x ப்ளஸ் 3 9y ஈக்குவல் டு 15. இப்போ கேன்சல் பண்ணால் எல்லாத்தையுமே கழிக்கணும். இப்போ மைனஸ் மைனஸ் மைனஸ். சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்ததுன்னா அந்த சிம்பிள் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். இதுவும் மைனஸ் சிம்பிளில் இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டிக்கிடுவோம். இப்போ 16ஐயும் 9ஐயும் கூட்டினா நமக்கு 25yன்னு கிடைக்கும். மைனஸ் இருக்குது. மைனஸ் 25y ஈக்குவல் டு 40லேருந்து 15 கழிச்சோம்னா 25. இப்போ y ஈக்குவல் டு இந்த 25 அப்படியே எழுதுவோம். இங்கே பெருக்கல்ல இருக்க மைனஸ் 25 ஈக்குவல் டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தலில் மாறும். பை மைனஸ் 25. 25 கேன்சல் ஆயிரும். -1 மேலே 1. அப்போ ஆன்சர் -1ன்னு கிடைக்கும். ஒய்யோட மதிப்பு -1. இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு சமன்பாட்டில் போடலாம். 3x மைனஸ் 4y ஈக்குவல் டு 10. ஒய் -1ன்னு கிடச்சிருக்கு. 3x மைனஸ் 4 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக -1 ஈக்குவல் டு 10. 3x அடுத்து மைனஸ் மைனஸ் பெருக்குனா ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 10. 3x ஈக்குவல் டு ப்ளஸ் 4 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது -4 மாறும். 10 மைனஸ் 4. இப்போ 3x ஈக்குவல் டு 10லேருந்து 4 கழிச்சோம்னா 6. இப்போ எக்ஸு 6/3. 3ஆல் அடித்தோம்னா 1 3 3 2 3 6. இப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு 2ன்னு கிடைக்கும். பிரதியிடல் முறையும் நீக்கல் முறையும் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதுபடி செஞ்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. (3x + 5y ஈக்குவல் டு 21 மற்றும் -7x - 6y ஈக்குவல் டு -49. இப்போ நம்ம இதில் எக்ஸை கேன்சல் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இது சமன்பாடு ஃபுல்லாக நம்ம 7ஆல் பெருக்கணும். ரெண்டாவது சமன்பாடு ஃபுல்லாக நம்ம 3ஆல் பெருக்கணும். 3 21x 5 35 ப்ளஸ் 35y ஈக்குவல் டு 21 7ஆல் பெருக்கணும்னா 1 7 7 14 147. அடுத்து பாருங்கள், 3ஆல் பெருக்கணும். ரெண்டாவது சமன்பாடு ஃபுல்லாக 3 21 மைனஸ் சிம்பிள் இருக்கனால -21x. அடுத்து 3 18 மைனஸ் 18y ஈக்குவல் டு 49ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 9 3 27 மிச்சம் 2 4 12 13 14 மைனஸ் சிம்பிள் இருக்குது. மைனஸ் போட்டுருவோம். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். அடுத்து 35லேருந்து 18 கழிக்கணும். 15லேருந்து 8 கழிச்சோம்னா 7. அடுத்து 2லேருந்து 1 போச்சுன்னா 1. 17y ஈக்குவல் டு 147லேருந்து 147 போச்சுன்னா 0. அப்போ பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தெல்லாம் மாறும். 0 இருக்கிறதுனால நமக்கு ஒய்யோட மதிப்பு 0 தான் கிடைக்கும்.
அடுத்து பாருங்கள் ஒய் 0ன்னு கிடச்சிச்சு. ஏதாவது ஒரு சமன்பாட்டில் போட்டு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். மொதல் சமன்பாடு எடுத்துக்கிடுவோம். 3x + 5y = 21. ஒய் வந்து 0ங்கும்போது இது வந்து 0வாக மாறிடும். அப்போ 3x = 21ன்னு வரும். எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 3 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்லாம் மாறும். 21/3ன்னு எழுதுவோம். இப்போ 3ஆல் அடித்தோம்னா 1 3 3 7 3 21. இப்போ எக்ஸோட மதிப்பு 7. குறுக்கு பெருக்கல் முறையில் ஃபார்முலா மட்டும் ஒருக்க பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் பயிற்சி 3.13ல் மொதல் சம்மில் 3 இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள் 8x - 3y = 12. அடுத்து 5x = 2y + 7. ஃபஸ்ட்டு இது வந்து 8x - 3yன்னு இருக்குது. ரெண்டாவது இதில் 5x தான் இந்த சைடு இருக்குது. அப்போ 2yயை வந்து இந்த சைடு கொண்டு வரணும். அப்போ எப்படி எழுதுவோம்? 5x - 2y = 7ன்னு எழுதுவோம். இதில் வந்து ஒய் கேன்சல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிடுவோம். ஏன்னா ஒயில் தான் சின்ன மதிப்பு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடு ஃபுல்லாக 2ஆல் பெருக்கணும். ரெண்டாவது சமன்பாடு ஃபுல்லாக 3ஆல் பெருக்கணும். அப்போ தான் ஒய்க்கு வந்து ஒரே நம்பராக வரும். நம்ம அதுக்கு அடுத்து கேன்சல் பண்ண முடியும். 8 2 பெருக்குனா 16x. அடுத்து -3 6y = 12 24. அடுத்து பாருங்கள் 5 15x -6y = 21. இப்போது கழிப்போம். இந்த சமன்பாட்டில் இருந்து இதை கழிக்கும்போது எல்லாத்துக்குமே சிம்பிளை மாற்றணும். மைனஸ் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறும். இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். 16xலேருந்து 15x போச்சுன்னா x = இங்கே வந்து 3ன்னு வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 3. இதிலேருந்து நம்ம ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சமன்பாடு எடுத்தோம்னா 8x - 3y = 12. இப்போ எக்ஸ் வந்து 3ன்னு தெரியும். 8 × 3 - 3y = 12. 3 24 - 3y = 12. இந்த 24 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது ப்ளஸில் உள்ளது மைனஸில் மாறும். -3y = 12 - 24. இப்போ -3y = -12ன்னு வரும். இப்போ ரெண்டு சைடுமே மைனஸ் சிம்பிள் இருக்கனால கேன்சல் ஆயிரும். 3y = 12. ஒய்யோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஒய் = பெருக்கல்ல இருக்க 3 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்லாம் மாறும். 12/3ன்னு வரும். இப்போ அடித்தோம்னா 1 3 3 4 3 12. இப்போ ஒய்யோட மதிப்பு நமக்கு 4ன்னு கிடைக்கும். எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து 4. அடுத்த சம் பாருங்க. 6x + 7y -11 = 0. 5x + 2y = 13. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த -11 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு கொண்டு போயிடும். அப்போ +11 மாறும். 6x + 7y = 11. முதல் சமன்பாட்டில் இந்த -11 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு கொண்டு போனனால +11 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு சமன்பாடு, இது செகண்ட் சமன்பாடு. ரெண்டாவதுல ஒய்யை வந்து கேன்சல் பண்ணுவோம். ஏன்னா ஒய்யோட மதிப்பு தான் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் இதில் 7y, ரெண்டாவது இதில் 2yன்னு இருக்குது. அப்போ ஒய்யை கேன்சல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிடுவோம். இப்போ முதல் சமன்பாடு ஃபுல்லாக 2ஆல் பெருக்கணும். ரெண்டாவது சமன்பாடு ஃபுல்லாக நம்ம 7ஆல் பெருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடை 2ஆல் பெருக்கணும்னா 6 2 12x + 7 2 14y = 11 2 பெருக்குனா 22. அடுத்து பாருங்க, 5 35x + 7 14y = 13 7 பெருக்கணும். 3 21 மிச்சம் 2 1 7 8 9. இப்போது இந்த சமன்பாட்டில் இருந்து இதை கழிக்கணும். அப்போ எல்லாத்தையுமே சிம்பிளை மாற்றும். இதுவும் கேன்சல் ஆயிரும். 35லேருந்து 12 கழிக்கணும். 5லேருந்து 2 போச்சுன்னா 3, 3லேருந்து 1 போச்சுன்னா 2. பெரிய நம்பரில் மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் போட்டுருவோம். x = அடுத்து 91லேருந்து 22 கழிக்கணும். 9. 8லேருந்து 2 போச்சுன்னா 6, -69. இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். எக்ஸு மட்டும் கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 23 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். 69/23.
23 3ஆல் பெருக்கணும்னா 3 9 2 6. அப்போ அடித்தோம்னா 1 23 23 3 23 69. அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு 3ன்னு கிடச்சிருச்சு. இந்த 3 இந்த சமன்பாட்டில் போட்டோம்னா நமக்கு ஒய்யோட மதிப்பு கிடச்சிரும். இதுலேயும் போடலாம், எந்த சமன்பாட்டில்னாலும் நம்ம போட்டுக்கலாம். 6x + 7y = 11. எக்ஸோட இடத்துல 3 போட்டோம்னா 6 × 3 + 7y = 11. 3 18 + 7y = 11. 7y இந்த +18 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது -18 மாறும். 11 - 18. இப்போ 7y = -7ன்னு வரும். ஒய்யோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். y = -7. இந்த பெருக்கல்ல இருக்க 7 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்லாம் மாறும் /7. இதுவும் கேன்சல் ஆயிரும். நமக்கு -1ன்னு கிடைக்கும். ஒய்யோட மதிப்பு -1. எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து -1. இப்போது இது சரியான்னு பார்க்க ஏதாவது ஒரு சமன்பாட்டில் போட்டோம்னா நமக்கு சரியான்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த சமன்பாடை எடுத்துக்கிடுவோம். 6x + 7y - 11 = 0ன்னு இருக்கா. எக்ஸோட மதிப்பு என்னது 3. 3 18 + ஒய்யோட மதிப்பு -1. -1 × 7 -7. அடுத்து -11 +18 -7யும் -11யும் கூட்டுனா -18. அப்போ இதுவும் கேன்சல் ஆகி 0 வரும். இப்போ 2 சைடும் சமமாக வந்திருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு வந்து சரி.